ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான காலா ஜாமுன் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த காலா ஜாமுன் அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி நல்லா வந்ததும் இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு வந்து நம்ம குலோப் ஜாமுனோட கொஞ்சம் திக்காக இருக்கணும் பாகு பதம், அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கையில் தொட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கொல கொலன்னு இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம காலா ஜாமுன் செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு இனிப்பு இல்லாத கோவா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து 1:2 அந்த கணக்குக்கு நீங்கள் வந்து அளவு வச்சுக்கோங்க. இப்போ நான் 150 கிராம் அளவுக்கு கோவா எடுத்திருக்கேன். நம்ம 75 கிராம் அளவுக்கு பன்னீர், இது நான் வீட்டில் ரெடி பண்ண பன்னீர் தான் இது. இப்போ இந்த கோவாவும் பன்னீரையும் நல்லா கலந்து விடுங்க. இது கூட நம்ம பைண்டிங்க்காக நம்ம மைதா சேர்க்க போகிறோம். மைதா வந்து சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம சமையல் சோடா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா, சமையல் சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகம் சேர்த்துறாதீங்க. அதிகம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு போயிடும், உருண்டையெல்லாம் பிரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க போதும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இப்போ இதை வந்து கையில் உள்ளங்கை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி பேசுங்க. இந்த பன்னீர் வந்து இந்த கோவா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். பன்னீர் வந்து திரளாக இருக்கும், நமக்கு தெரியும். அது வந்து நல்லா மசிஞ்சு மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கையில் அழுத்தம் கொடுத்து. இது குலோப் ஜாமுன் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்காது. காலா ஜாமுன் கொஞ்சம் ஹார்டாக திக்காக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் வந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம உள்ள ஸ்டஃபிங்க்காக கொஞ்சம் கலர் கொடுத்து உள்ள நட்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ண போகிறோம். அதனால் சும்மா கொஞ்சோன்னு அளவில் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அது கூட சேர்த்துக்கலாம். ரெட் கலர் சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் தான் இன்றைக்கி சேர்க்குறேன். அப்புறம் முந்திரி, பாதாம், அந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன நட்ஸுலாம் இருக்கோ அதெல்லாம் சும்மா கொஞ்சம் எடுத்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து வெறும் முந்திரி மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு நம்ம கலந்தாச்சு. உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக பால் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸி செய்கிறது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையிலலாம் ரொம்ப விலை அதிகமாக விற்கும். நம்ம வீட்டிலையே ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷனு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ நான் கொஞ்சமாக இதிலேருந்து மாவு எடுத்துகிட்டு நம்ம இந்த உருட்டி வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங்கை வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து கவர் பண்ணி விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க.
அழகாக பால் மாதிரி விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவுலையும் இதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். கையில் லைட்டாக கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி விரிச்சிட்டு நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு இதை அப்படியே சீல் பண்ணி நல்லா உருட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த அளவில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 9 பால் கிடச்சிது. 9 காலா ஜாமுன் அளவுக்கு பால் கிடச்சிது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருட்டிக்கலாம். எண்ணெய் வந்து இப்போ நம்ம காய வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுக்கணும். இது வந்து சீக்கிரம் கலர் வராது, கொஞ்சம் டைம் எடுக்கும். எடுத்து நல்லா கொஞ்சம் குலோப் ஜாமுன் வந்து நல்லா காப்பி கலரில் வரும். இது வந்து கொஞ்சம் நல்லா கருப்பாக லைட் கருப்பாக பொரிக்கணும். அந்த அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே மெதுவாக பொறுமையாக நீங்கள் வந்து பொரிச்சிடுங்க. அதான் ரொம்ப முக்கியம். இப்போ கரெக்டாக இருக்குது. நான் சொன்ன அளவில் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து வேலை சட்டுன்னு முடியணும்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தயவுசெய்து பொரிச்சிடாதீங்க. அடுப்பை நான் வந்து ஃபுல்லுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் பொரிச்சிட்ருக்கேன். பொரிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சாச்சு. நல்லா டார்க் ப்ரௌனாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஜீராவில் போடுவோம். போட்டுட்டு ஜீராவை இந்த மாதிரி உள்ளே வந்து அமுத்தி விடுங்க. இந்த காலா ஜாமுனை ஜீராக்குள்ளே நல்லா அமுத்தி விடுங்க. நம்மக்கிட்ட இருக்க எல்லா உருண்டையும் இதே மாதிரி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஜீராவில் போடவும் இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் கலர் ஆகும். ஜீரா ஊறி ஊறி நீங்கள் அப்படியே கூட இது சாப்பிட்லாம். இது வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக பாதாம் வந்து திருவி வச்சுருக்கேன். அதை இது மேலே வச்சுட்டு நம்ம அழகுக்காக தான் வைக்கிறோம். வச்சுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப நல்லா மெத்துன்னு சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை. நம்ம கடையிலலாம் காசு அதிகம் கொடுத்து வாங்க தேவையில்ல. வீட்டிலையே சூப்பராக செய்யலாம். அப்படியே ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அழுத்தினாலே உள்ளே வந்து ஜீராலாம் நல்லா போயிட்டு அது வெளியில் வந்து அப்படியே வழிஞ்சு வருது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படிதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.